அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரைண்டர் மோட்டரோட ரீவைண்டிங் பற்றி தான். இது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற 2 லிட்டர் கிரைண்டரோட வெட் கிரைண்டரோட மோட்டர் தான் இது. இப்போ நான் வச்சுருக்கிறது சுகுணா கம்பெனி மோட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1440, கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 MFT. இது 4 HP மோட்டர் தான். இப்போ இதை தான் நம்ம வந்து ரீவைண்டிங் பண்ண போகிறோம். ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது எரிஞ்சு போன நிலையில் வந்துருக்குது. அடுத்து இதை உள்ளே இருக்கிற காப்பரெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் காப்பரை வெட்டி எடுத்துட்டேன், சுத்தம் பண்ணி வச்சாச்சு. 24 காடி உள்ள மோட்டர் தான் இது. ஸ்கொயர் டைப்பு, ஒரே மாதிரி இருக்கும் காடி. காப்பரை வெட்டும்போது உளி வச்சு தான் வெட்டி எடுப்போம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த வெட்டி எடுக்கும்போது கவனமாக வெட்டி எடுக்கணும். ஏன்னா வெட்டும்போது கோரையும் சேர்த்து வச்சு வெட்டியாச்சுன்னா அதோட அளவெல்லாம் மாறிடும். அதாவது படிப்படியாக தகடால் அடுக்கப்பட்டது தான் இது கோருன்னு சொல்லக்கூடியது. நம்ம உளி வச்சு வெட்டி எடுக்கும்போது இதை செதுக்கிட்டு சில டைமு வீணாக்கிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோரோட அளவு மாறினாலே அதோட அளவு மாறிடும், வாட்ஸு எல்லாமே மாறிடும். இன்ஜினுக்கு எவ்வளோ முக்கியமோ போரோட அளவு மாறிச்சுன்னா அதோட சிசி மாறும். அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸு மாறும். அதனால் கோரை வெட்டி எடுக்கும்போது கவனமாக பார்த்து எடுங்க. காப்பரை வெட்டும்போது கோரில் அடிப்படாமல் எடுத்துக்கணும். கோரோட அளவு பார்த்திங்கன்னா 45 mm. கோரோட உள் வட்ட வடி அதோட வந்து குறுக்களவு பார்த்திங்கன்னா ஒரு 70 mm இருக்குது. 70 mm. கோரோட வெளி வட்ட அளவு அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா 120 mm இருக்குது. கோரோட முழு வட்டம் பார்த்திங்கன்னா 140 mm இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மில்னெக்ஸை போட போகிறோம். 7 mm மில்னெக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அதை தான் போடுறேன். அடுத்து நான் மில்னெக்ஸை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மில்னெக்ஸை போடும்போது இந்த மாதிரி வந்து ப்ளைன் ஷீட்டாக அப்படியே போடாதீங்க. காலரை மடிச்சிக்கிங்க. இந்த புருவத்தை 2 பக்கமும் மடிச்சிருங்க. ஒரு 3 mm எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே போடும்போது என்ன ஆகுனா 2 பக்கமும் தலைனா நகர ஆரம்பிச்சிடும். இப்போ இது நேராக போடாச்சுன்னு வையேன், இது போட்ட பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி கோரை நிமித்தி வச்சு தான் மோட்டர் ஃபிட்டிங் பண்ணுவோம் கிரைண்டரில். அப்போ இது என்ன ஆகுனா முன்ன பின்ன நகரும். காயில் லூஸ் வச்சதுன்னா நகர ஆரம்பிச்சிடும். அப்படி இப்படி நகரும். 2 பக்கமும் நகர ஆரம்பிச்சுன்னா இது வந்து கோரில் வந்து காப்பர் இடிச்சிடுறான்னா காயில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். கரண்ட் ஏன்னா இது மேலே பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வீணாகிடும். அதனால் காலரை மடிச்சுட்டு போடுங்க. நான் அதை காலரை மடித்து பேப்பரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி போட்டாச்சுன்னா முன்ன பின்ன நகர்த்தினாலும் நகராது. அந்த பக்கம் தள்ளினாலும் நகராது, இந்த பக்கம் தள்ளினாலும் நகராது. இது எந்த பக்கமும் நகராது. இப்போ இது மாதிரி தான் போடணும். புதுசாக கற்றுக்கிறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி காலர் மடித்து போடுங்க. காலர் மடித்து போட்டால் தான் பிரச்சனை இருக்காது. நான் இப்போ முழுசாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். முழுசாக மில்னெக்ஸை போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம காப்பரை சுற்றி ஏற்றிடலாம். இப்போ நம்ம காப்பர் சுத்தத்துக்கான அளவு எடுத்துக்குவோம். 1 to 4 ஒரு அளவு எடுத்துக்குவோம். இப்போ 1 to 4 எடுத்துக்குவோம். 1லேருந்து ஒரு 2 கேப்பை விட்டுட்டு அடுத்த 4வது காடியில் வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி இந்த 2 காடிக்கு இடையில் கீழே இறக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அது பாருங்கள், ஒரு 2 காடி விட்டுட்டு அடுத்து கீழே இறக்கமாக வர மாதிரி இந்த அளவுக்கு சுகராக வச்சுங்க. அளவு இப்படி கீழால் வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்து 1லேருந்து 6 4 காடியை விட்டுட்டு 6வது காடியில் உட்கார வைங்க. இடைவெளி 4 காடியை இடையில விட்டுருங்க. அதையும் அதேமாரி அளவுக்கு வச்சுக்கிங்க. கீழே இறக்கி இந்த காடிக்கும் கீழே வர மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் சுத்தனா அடுத்த மேலே வந்து ஸ்டார்டிங் காயில் உட்காரதுக்கு இடைவெளி உட்காரது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுகராக எடுத்துட்டிங்கன்னா 2வது ஸ்டார்டிங் காயில் உட்காரும்போது உட்காராது. அது கொஞ்சம் கடினமாக போயிடும். அதிகமாக லூஸ் வச்சுட்டாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். தேவையில்லாமல் லூஸும் வைக்கக்கூடாது. ஒரு அளவு நார்மலாக வச்சுங்க. கரெக்டாக அந்த பேப்பருக்கு கீழே இருந்தால் போதும். அப்படி வச்சுங்க. இந்த அளவுக்கு வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஃபார்மலில் அளவு எடுத்துக்கிட்டோம். இப்போ மொதல் ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப்பு விட்டு 3வது ஸ்டெப்பில் உட்காருது. நம்ம அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வைண்டிங் பண்ண போகிறோம், சுற்ற போகிறோம். காப்பரை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. அடுத்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து 1க்கு 4 வந்து 75, அதாவது ரன்னிங் காயில். 1க்கு 6 வந்து 155 உட்காரும். 26 சைஸு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1க்கு 4 வந்து 110 சுற்று. அடுத்து 1க்கு 6 பார்த்தீங்கன்னா 225 சுற்று. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 28. ஸ்டார்டிங்கில் 28ம் ரன்னிங்கில் 26ம் போட்டுக்கணும். இப்போ நம்ம சுற்ற போகிறோம். நான் இப்போ மில்லர்ஸை போட்டு ரெடி பண்ணிட்டேன். காயிலையும் சுற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து ரன்னிங் காயில் சுற்றி வச்சுட்டேன். ஸ்டார்டிங் காயில் அடுத்த முறை சுற்ற போகிறோம். இப்போ நம்ம இதோட டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மோட்டரை பிரிக்கும்போது இது வந்து காயில் கனெக்ஷன் எப்படி கட்டிருக்காங்க, காயில் கட்டிருக்கிறதுன்றதை பார்த்துக்கணும். அடுத்து கனெக்ஷன் எப்படி போட்டிருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து இந்த காயில் வந்து எத்தனை செட்டு உட்காந்துருக்குது, ஒரு செட்டுனா எத்தனை சுருள் சேர்ந்துருக்குது, இதெல்லாம் வந்து கவனித்து பிரிக்கும் போதே கவனிச்சிக்கணும். அதை கவனித்து தான் நீங்கள் ரெண்டாவது சுற்றும் போதும் அது மாதிரி சுற்றிக்கலாம். அடுத்து வந்து அதோடய சுற்றி என்ன, அதோடய கேஜ் என்ன, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிங்க. அதோடய டேட்டாவை முதல்ல எழுதி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கலாம். அடுத்து இது வந்து 4 போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 ஃபோல்ஸ். ஃபோல்ஸ்னால் மேக்னெட் அந்த இதை சொல்லுவாங்க. 4 பகுதி, அதான் 4 செட்டு காயில் உட்காரத்துலையே அது வந்து சவுத் அண்ட் நார்த்து அந்த மேக்னெட்டிக் பவர் 4 சைடில் உட்காரும். அதனால் இது 4 உள்ளது. இப்போ நம்ம ரன்னிங் காயில் உட்கார வைக்க போகிறோம். இப்போது நான் வந்து காயில் ஏற்ற போகிறேன். ரன்னிங் காயில் முதல்ல கனெக்ஷன் சைடை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ஷனை போட போகிற பக்கத்தில் நம்ம இந்த எண்டை கொண்டு வச்சிடுறோம். ஏன்னா மாற்றி போட்டுனா திரும்ப தவறாக போயிடும். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், கனெக்ஷன் சைடை கரெக்டாக பார்த்து போடுங்க. பின்பக்கத்தில் நான் வச்சுருக்கேன், அதேமாதிரி பின்பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 1 to 4 கொண்டு உட்கார வைக்கிறோம். அதாவது ஒரு 2 இடைவெளி விட்டு வரும். 2 காடியை விட்டுட்டு உட்கார வைக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு மில்லக்ஸ் வச்சுறோம். அதாவது நான் எஃப் கிளாஸ் வைக்கிறேன். க்ரீன் ஷீட் கூட வைக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 இடைவெளி விட்டுருங்க. 2 இடைவெளி விட்டு 4வது காடியில் உட்கார வைக்கணும். 1 to 4 2 விட்டுருங்க. அடுத்து 4வது காடியில் 1 2 3 4 4ல் உட்கார வச்சுங்க. இது இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காயில் இருக்கணும். ஒரே டைமில் மொத்தத்தையும் வச்சு எடுத்திங்கன்னா கோரில் இடிக்கும், அது காயப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது இது கோரில் இடித்தாலும் தீர்த்தினாலும் அது வந்து காயில் வந்து காயமாக்கிடும். அதனால் இடிக்காமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. இப்போ உட்கார வச்சாச்சு. சின்ன காயில் உட்கார வச்சிட்டோம். அடுத்தது பெரிய சூரில் உட்கார வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 6, அதாவது 1 2 3 4 5 6, 1லேருந்து 6ல் உட்கார வைக்கிறீங்க. 4 காடியை வந்து கேப் விட்டுருவீங்க. இதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். முதல் கேப்பில் இறக்குறோம். இதுக்கு வந்து மில்லக்ஸ் 7 mm வெட்டி போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து 1லேருந்து 6வது காடியில் உட்கார வைக்கிறீங்க. 4 காடியை விட்டுடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை உள்ளே இறக்கிங்க. 6வது காடியில் 1 to 6. இது பெரிய காயில் வந்து 1 to 6ல் இறக்கணும். சின்ன காயில் வந்து 1 to 4ல் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க. ஒரே டைமில் மொத்தமாக இறக்க முயற்சி பண்ணியிருந்தீங்க, ஏன்னா அது காயப்படுத்திடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க.
இறக்கிட்டு மின்லக்ஸ் ஏற்றிடுங்க. இப்போ இது ஏற்றியாச்சு. இதை மட்டம் பண்ணி உள்ளே இறக்கிடுங்க. இதை மடித்து விட்ருங்க படிகிற மாதிரி. இப்போ முன்பக்கம் பாருங்கள், கனெக்ஷன் ஒயர் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பியோடது ரைட் சைடில் வந்துச்சு, பெரிய சுருளுடையது லெஃப்ட் சைடில் வந்துச்சு. நம்ம இது மாதிரி தான் வரிசையாக சீரியலாக மற்ற காயிலையும் போட்டுக்கணும். 4 உட்காரம் மொத்தம். இப்போ 1 உட்காந்துருக்கு, அடுத்தது 3 உட்கார வச்சிடணும். நான் இப்போ மொத்தம் காயிலையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், ரன்னிங் காயில் 4 உட்கார வச்சாச்சு. அடுத்தது ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயில் ஏற்ற போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம முதல்ல ரன்னிங் காயில் ஏற்றின மாதிரி தான் 1 to 4 சின்ன காயிலும் 1 to 6 பெரிய காயிலும் உட்கார வைக்க போகிறோம். நம்ம முதல்ல இந்த ரன்னிங் காயில் உட்கார வச்சுருந்தோம் பாருங்கள், அதிலே இந்த சின்ன காயில் மேலே சின்ன காயிலும் உட்காரும். 1லேருந்து 4 வரைக்கும் 1 2 3 4 அப்படி வந்து உட்காந்துரும். இந்த 2 கேப் ஓட்டம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் காயிலோட பெரிய காயில் உட்காந்துரும். 1 2 3 4 5 6 இந்த இடத்துல வந்து உட்காந்துரும். பெரிய காயில் உட்காந்துரும். பெரிய சுருள்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னால். இப்போ உட்கார வைக்க போகிறோம். ரன்னிங் காயில் எப்படி உட்கார வச்சோமோ அதே மாதிரி தான் உட்கார வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்தாமல் உள்ளே இறக்கிடுங்க. அடுத்து 1லேருந்து 4 உட்கார வைக்கிறீங்க. 1 2 3 4 இது 4வது காயில் உட்காரும் சின்ன காயில். அடுத்து பெரிய காயில் வந்து 6ல் உட்காரும். பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 உட்கார வச்சிச்சு. அடுத்தது பெரிய காயில் வந்து ஃபுல் காயில்னு சொல்லுவாங்க, ஆஃப் காயில்னு சொல்லுவாங்க சின்னதாக. நம்ம இப்போ பெருசு உட்கார போகிறோம். 1லேருந்து 6 1 2 3 4 5 6 இது 6க்குள்ளே உட்காந்துரும் பெரிய காயில். இப்போ இதை உட்கார வைக்கிறோம். இப்போ அடுத்தது 6ல் உட்கார வைக்கிறோம். 1 2 3 4 5 6 இதை இந்த காடியில் உட்கார வச்சிடறோம். இப்போது ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சிச்சு. இது மாதிரி தான் ரன்னிங் காயில் மேலே இதில் பாதியும் அதில் பாதியும் பிடிச்ச மாதிரி உட்காரும். இது மாதிரி மற்ற காயிலையும் உட்கார வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற காயிலையும் நான் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுற போகிறேன் கனெக்ஷன் பண்ணுறதை. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆயிலையும் மேலே ஏற்றியாச்சு. ரன்னிங் ஆயில் ஏற்றின பிறகு ஸ்டார்டிங் ஆயில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் ஆயிலுக்கும் இடையில வந்து நம்ம ஒரு மின்லக்ஸ் வச்சுறோம், அல்லது நான் F கிளாஸ் ஷீட்டை வைக்க போகிறோம். இதை வந்து ரெண்டுக்கும் இடையில வச்சுட்டு கட்டு போட்டுற வேண்டியது தான் இந்த பக்கம். அப்புறம் முன்பக்கம் அதே மாதிரி முன்பக்கமும் ஒரு ஷீட்டை வச்சுட்டு அதை கனெக்ஷன் ஒயர்லாம் போட்ட பிறகு அந்த மாதிரி அணைக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் பின்பக்கம் இந்த ஷீட்டை வச்சு கட்டு போட்டு வரோம். அடுத்தது முன்பக்கத்தை காட்டுறேன் கனெக்ஷன் சைடு. இப்போ பின்பக்கத்தில் மின்லக்ஸை வச்சு கட்டு போட்டாச்சு. இப்போ முன் சைடு கனெக்ஷன் போடுற வேலை தான். இப்போ நம்ம கனெக்ஷனை போட போகிறோம். இது வந்து ரன்னிங் காயிலோட லீடு பார்த்துங்க. இது அதோட 2 எண்டு, ஆரம்பம் முடிவு, ஆரம்பம் முடிவு, ஆரம்பம் முடிவு, ஆரம்பம் முடிவு. இந்த மாதிரி வரிசையாக சீரியலாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் கனெக்ஷன் போடுறதுக்கும் ஒரு சீரியலாக நீட்னஸாக வரும். இப்போ நம்ம ரன்னிங் காயிலோட இதை வெளியே எடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் காயில் வந்து உள்பக்கம் தள்ளி வச்சுக்குவோம். ஏன்னா முதல்ல ரன்னிங் காயில் கனெக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் காயில் போட்டுக்கலாம். இது ரன்னிங் காயில் போடுற மாதிரியே தான் ஸ்டார்டிங் காயிலும், அதுக்கு வேறு மாதிரி மெத்தட் கிடையாது, ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம இதில் இருக்கிற வந்து எல்லாத்துலேயும் ஒரு லீடுலேயும் ஸ்லீவை மாட்டிட்டோம் 1 நம்பரை. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எனாமலை நீக்கிட்டு தான் ஜாயிண்ட்டை போட போகிறோம். எனாமலை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட் போட வேண்டியது தான். ஏன்னா எனாமல் இருக்கும்போது ஜாயிண்ட் ஏற்றினீங்கன்னா ஜாயிண்ட் ஏறாது, அது வந்து மின் தொடர்பே இல்லாமல் போயிடும். அதனால் மேலே இருக்கிற ஒரு கோட்டிங்கை நீக்கிடுறோம். இப்போ எனாமலை நீக்கியாச்சு. நம்ம காயில் கனெக்ஷன் போட வேண்டியது தான். இப்போ இந்த செட்டு காயிலோட இது 2, அந்த செட்டு அது 2, இது இந்த 2 இதனுடைய இது இதனுடையது. இப்போ நம்ம இதை எப்படி இணைக்க போகிறோன்றத
உங்களுக்கு காட்ட போகிறோம். இதை நீங்கள் சரியாக கவனிங்க. கனெக்ஷன் போடுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒரு சாதாரண விஷயந்தான், நம்ம கவனிக்க வேண்டியது தான். இது மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஒன்று ரைட் சைடில் சுற்றினா ஒன்று லெஃப்ட் சைடில் சுற்றின மாதிரி இருக்கணும். இந்த இது ரைட் சைடில் வந்துடும், அடுத்தது லெஃப்ட்டு, அது மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொண்டு வந்து, இல்லை ரைட்டுன்னு ஆரம்பிச்சுன்னா ரைட்டு லெஃப்ட்டு அப்படி வந்துடும். இது ஒன்று மாதிரி ஒன்று இருக்கும். இது எப்படி அமைக்கிறதுனா, சுற்றும் போது நம்ம ஒரே மாதிரி தான் சுற்றுவோம். நம்ம சுற்றுற பர்மாவில் நம்ம ரைட் சைடில் ஒரே மாதிரி சுற்றுறோம்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆனால் கனெக்ஷனை போடும்போது தான் இதோட மெத்தடே மாறும். இப்போ நீங்கள் கனெக்ஷனில் தான் ஒன்றை மாற்றி மாற்ற போகிறீங்க. ஒன்று லெஃப்ட்டுனா ஒன்று ரைட்டு, இல்லை ரைட்டுனா லெஃப்ட்டு, அந்த மாதிரி கொண்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம லீடு ஆரம்பிக்கிறதையும் கவனிச்சிங்க. இப்போ லீடு எடுக்கிற ஹோல்ஸு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம கனெக்ஷனை. இப்போ இதை வந்து எடுத்துக்கிறோம், உடனே லீடுக்காக எடுத்துக்கிறோம் ரன்னிங் காயில்து. இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா, இப்போ இது என்ன பண்ணுறோம், இதோட ஆரம்பத்தை தான் மடித்து வச்சுருக்கோம். அப்போ முடிவு எடுத்ததே இருக்குது கையில், அந்த அடுத்த காயிலுடைய முடிவை எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கிறோம். இதை இணைச்ச உடனே இப்போ இது என்ன ஆகுனா, இது வழியாக கரண்ட் போயிட்டு நமக்கு ரொட்டேட் ஆகி இப்படி வந்துடும், மாறி திரும்ப இங்கே வந்துடும். இது என்ன பண்ணால் அப்படியே ரைட் சைடில் திரும்பும், இது லெஃப்ட் சைடில் திரும்பினா இது ரைட் சைடில் திரும்பணும். இப்போ இது வழியாக போய்ட்டு இது லெஃப்ட் வழியாக இப்படி சுற்றி வந்துடும், மாறி போயிடுச்சிங்களா. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, இதோட நம்ம ஆரம்பித்த ஒயர், இது முடித்த ஒயர், இப்போ ஆரம்பித்த ஒயரை அடுத்த காயிலுடைய ஆரம்பத்தில் கொண்டு முடிக்கிறோம். இதை இணைக்கிறோம் ரெண்டையும் ஒன்றா. இப்போ ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டிங்கன்னா, இப்போ இது நமக்கு இப்படி லெஃப்ட்டில் சுற்றிச்சு இல்லையா, ரைட் சைடில் சுற்றிச்சு இல்லையா, அதே வந்து இதில் போச்சுன்னா இப்படி கரண்ட் போய்ட்டு லெஃப்ட்டில் திரும்பிடும். லெஃப்ட்டில் திரும்பி இந்த ரெண்டு வழியாக வெளியில் வந்துடும். இப்போ இது முடிக்கிற ஒயரையும் அடுத்த காயிலுடைய 4வது காயிலுடைய முடிக்கிற ஒயரில் இணைக்கிறோம். முடிக்கிற ஒயரில் இணைச்ச உடனே இது என்ன ஆகுனா, இது நமக்கு ரைட் சைடில் இப்படி லெஃப்ட்டில் சுற்றிச்சு இல்லையா, இது ரைட் சைடில் வந்துடும். இப்படி மாறி இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறி வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கனெக்ஷனோட மெத்தடு. நீங்கள் இதே மாதிரி ஸ்டார்டிங் ஆயிலையும் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நான் ரன்னிங் காயில் போட்டுட்டுருக்கிறேன். ரன்னிங் காயில் போட்டு ஸ்டார்டிங் ஆயிலும் இதே மெத்தடில் தான் போட வேண்டியது. அடுத்து நான் இப்போ ஜாயிண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டில் நம்ம முடிச்ச இந்த இடத்துல ஆரம்பித்த இடத்த வந்துச்சு, திரும்பவும் இதையும் லீடுக்கு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் இப்போ ரன்னிங் காயிலுடைய லீடு. அடுத்தது நம்ம ஸ்டார்டிங் காயில் பண்ணும்போது அதில் 2 லீடு வந்துடும், 4 ஆகிடும் ஒயர். அடுத்து நான் இப்போ இதை ஜாயிண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நம்ம ஜாயிண்ட் போடுறோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர் சிலிவு முதல்ல ஏற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3ஆம் நம்பர் சிலிவை இதில் இன்னொன்று ஜாயிண்ட்டுக்காக போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் இணைக்கும் போது இணைச்சிட்டு முறுக்கிட்டு இதை மேலே கவர் பண்ணுறதுக்காக இழுத்து விட்டுடலாம். அதுக்காக 3ஆம் நம்பர் சிலிவை முதல்ல மாட்டிடுங்க. ரன்னிங் காயில் எப்படி ஜாயின் போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் காயிலையும் 1ஆம் நம்பர் சிலிவை ஏற்றிடுறோம் முதல்ல. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அதே மாதிரி தான் அடிக்க வேண்டி வரும். நம்ம ரன்னிங் காயில் இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே கனெக்ஷன் போட்டு வந்து இங்கே கொண்டாந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங் ஆயிலும் அடுத்து இந்த ஸ்டெப்பில் ஆரம்பிக்கிறோம். நம்ம இங்கே ஆரம்பித்தா தான் திரும்ப அது முடிகிறது, இங்கே வந்து முடியும், இந்த இடத்துல வந்து முடியும் லெஃப்ட்டில். நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நமக்கு மோட்டார் எந்த சைடு ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு இதை நகர்த்தி கனெக்ஷன் போட வேண்டி வரும். இப்போ நம்ம மோட்டர் நமக்கு இப்போ இது மேல் பகுதி, பின்பகுதின்னு வைங்களேன், புள்ளி சைடு கீழே வரும். நமக்கு மோட்டர் வந்து ரைட் சைடில் திரும்பணும். ஆனால் ரைட் சைடில் திரும்பணும்னா இந்த காயில் நம்ம போடும்போது கனெக்ஷன் போடும்போது கரெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 3 ஒயரில் உள்ள 2 ஒயரில் வெளியே எடுத்து வந்துடலாம். கனெக்சர் ஒயரை தனியாகவும் பிரிச்சிடலாம், நம்ம கனெக்ஷன் ஒயரை 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம இது உள்ளே பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு ரைட் சைடு திரும்பணும்னா, இப்போ தொடர்ச்சியாக நமக்கு ரைட் சைடு திரும்பணும்னா நம்ம ரன்னிங் காயிலேருந்து இப்படி ஸ்டார்டிங் காயில் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க, இப்படி ரைட் சைடில் ஆரம்பிச்சிங்க. அப்போ நமக்கு ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். அதுவே லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா நமக்கு ரன்னிங் காயிலேருந்து இப்படி லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் ஆரம்பிங்க. அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் சுற்றும். நமக்கு மோட்டர் எந்த வாட்டம் திரும்பணுன்றத இங்கே உள்ளவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே தான் ரைட் சைடில் ஆரம்பிக்கிறேன். ரைட் சைடில் ஆரம்பித்து கொண்டாந்து லெஃப்ட்டில் முடிப்போம். இப்போ நம்ம ரன்னிங் காயில் எப்படி கனெக்ஷன் போடுமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் ஸ்டார்டிங் காயிலையும் கனெக்ஷன் போட போகிறோம். கனெக்ஷன் ஜாயின் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ ரன்னிங் காயிலையும் ஜாயின் போட்டாச்சு, ஸ்டார்டிங் காயிலையும் ஜாயின் போட்டு இது ஸ்டார்டிங் காயிலோட லீடு, ரன்னிங் காயிலோட லீடு இது. இப்போ நம்ம இதை வந்து 4 ஒயராக போட்டு வெளியே கொண்டு வந்து வைக்கலாம், கனெக்ஷன் போடலாம். இல்லை உள்ளவே 2 ஒயரை மெயின் ஒயர் லீடு மட்டும் எடுத்துக்கிட்டு கெப்பாசிட்டிக்கு 2 ஒயர் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஒயரை இணைக்கும் போது இது 2 ஒன்றா இணைச்சிருங்க. இதை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது இதை வந்து கெப்பாசிட்டி லைன் இதில் ஒரு ஒயரையும் இதில் ஒரு ஒயரையும் எடுத்துக்கங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்றையும் ரன்னிங்கில் ஒன்றையும் எடுத்துக்கங்க. இது கெப்பாசிட்டி லைனாக போடும். அடுத்து இதிலேருந்து நம்ம ரன்னிங் காயிலேருந்தும் அடுத்து இந்த 2 ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா காமனாக, இதுலேருந்து எடுத்திங்கன்னா 2 மெயின் லீடு வெளியே வந்துடும். இப்போ அப்படி தான் இணைக்க போகிறோம்.
கனெக்ஷனை போட போகிறேன். இது அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணேன், இந்த ஜாயிண்ட் போட்டிங்க பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்டில் வந்து மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் அடிச்சிருக்க இடத்துல பூராமே சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ணால் கொஞ்சம் லைஃப் வரும், சீக்கிரம் ஃபார்க் ஆகாது, டெர்மினல் வந்து வீணாகாது எதுவுமே. இப்போ ஒயர் லீட் ஜாயின் பண்ணுற வேலை தான் இப்போ நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். இது ஸ்டார்டிங் காயில், இது ரன்னிங் காயிலோட லீடு. இப்போ நீங்கள் 4 ஒயரை போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து கனெக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கண்டன்சர் ஒயரை உள்ளே எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நான் கண்டன்சர் லீடை உள்ளே எடுக்க தான் போகிறேன். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நாலு ஒயர் போடுற மெத்தடில் நீங்கள் கருப்பு ஒயரை ரெண்டையும் இதுலேயும் ஸ்டார்டிங் காயில் கருப்பு ஒயரை ஜாயின் பண்ணி வெளியே கொண்டு போயிடுங்க லீடுக்கு. ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சிவப்பு ஒயரை ஜாயின் பண்ணி வெளியே கொண்டு போயிடுங்க. 4 ஒயர் கனெக்ஷன் அது இந்த மெத்தட் வந்துடும். வெளியில் போய்ட்டு கண்டன்சரை ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரினா இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா படி நீங்கள் பண்ணலாம். ரன்னிங் காயில் ஒரு ஒயரையும் ஸ்டார்டிங் காயில் ஒரு ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஆயிடுச்சுங்க. இல்லை ஆரம்பித்த இடத்துல கூட ஒன்றா ஆக்கிக்கலாம். நீங்கள் இதை ஒன்றாக்கினாலும் சரி, இல்லை முடிச்ச இடத்துல ஒன்றாக்கினாலும் சரி, ரெண்டையும் ஒன்றாக்கிட்டு இதை காமனாக எடுத்துக்கோங்க. சிவப்பு ஒயரை இதில் ஜாயின் பண்ணிங்க. அடுத்தது ஸ்டார்டிங் காயில் இருக்குது பாருங்கள், முடிச்ச இடம், இதில் ஒரு கருப்பு ஒயரை அனுப்பிச்சிங்க கெப்பாசிட்டிக்காக. அடுத்தது நம்ம ரன்னிங் காயில் வந்து முடிச்ச இடம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு கருப்பு ஒயரையும் ஒரு சிவப்பு ஒயரை லீடுக்காக எடுத்துங்க. இதுலேருந்து சிவப்பு ஒயரை லீடுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துங்க. இதில் நம்ம முடிச்ச இடத்துல ரன்னிங் காயில் லீடுக்காக ஒரு ஒயரை நீட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு கம்மியாக ஒரு அரடியாக வச்சுக்கோங்க ஒயரை பக்கத்தில் இணைக்கிற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இப்போ நான் கனெக்ஷன் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். ஆரம்பித்த ஒயரையும் 2 ஒயரையும் ஒன்றா இணைச்சாச்சு. ஸ்டார்டிங் இது ரன்னிங் இது ஒன்றா இணைச்சி ஒரு லீடு கொண்டு வந்தோம். அடுத்தது நம்ம ஸ்டார்டிங் காயிலோட எண்டை வந்து ஒரு கெப்பாசிட்டிக்காக ஒரு லைனை எடுத்துக்கிட்டோம் லீடை. அடுத்தது ரன்னிங் காயிலோடையது இதில் பாருங்கள் 2 ஒயரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். கெப்பாசிட்டிக்காக பிளாக் ஒயரையும், மெயின் லைனுக்காக நம்ம சிவப்பு ஒயரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். இப்போ இப்படி தான் பண்ணணும். இதே மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இதை வந்து எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இனிமேல் இடையில ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில வந்து ஒரு மில்லெக்ஸ் வச்சு கட்டு போட்டுருங்க. அவ்வளோதான் கனெக்ஷன் மெத்தேடு. மறக்காமல் இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. நான் வந்து கட்டு போட்டு முடிச்சிட்டேன். நம்ம ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கும் இடையில ஒரு F கிளாஸ் ஷீட்டை வச்சு இடையில 2க்கும் இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டு போட்டாச்சு. கட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஷால்ட்ரிங் பண்ணியாச்சு, கனெக்ஷன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள். இது இப்போ கண்டன்சர் ஒயர் கருப்பு 2ம் கண்டன்சருக்காகவும், ரெட் கலர் 2ம் மெயின் லீடாகவும் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள்.